மனசு இல்லாமனா மனசுல ஒரு பிடி இல்ல. மனசுக்கு விருப்பம்லாம் வெறுத்து போச்சு. ஏன்னா மனசு நினைச்சது எதுவுமே நடக்கல. சரியா? அது பாட்டுக்கு நடக்குது. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்கும் நமக்கே தெரியல. எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்றோம், எங்கேயோ போறோம், எங்க போறோம், ஏது போறோம், நம்ம முன்கூட்டியே எந்த பிளானும் பண்ணல. பிளான் பண்ணதெல்லாம் நாசமா போச்சு. பிளான் பண்ணாதெல்லாம் வேஷமா கூட வருது. கடைசி வரைக்கும் வேஷத்தோடயே ஒரு பிளான் வருது. நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் என்னாச்சு? நாசமா ஒண்ணும் இல்லைன்னா புரிச்சா உங்களுக்கு? அப்போ நம்ம எதன் வழி செயல்படுறோம் அப்படிங்கும் போதுதான் நம்மள யாரோ ஒருத்தர் இயக்குறாரா? இத சில பேர் ஆணித்தனமா நம்புறாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம இயக்கிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா என்னால ஏன் விருப்பப்படி வாழ முடியலன்னு ஒருத்தன் கேள்வி கேட்க. என் விருப்பப்படி எதுவுமே நடக்கலன்னா யார் விருப்பப்படி நான் நடக்கிறேன்? இந்த கேள்வி கேட்டதுனாலேயே கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தமாயிடாது. நீங்க உங்க விருப்பப்படி வாழல அப்படிங்கிறதுக்காக கடவுள் ஒருத்தர் இருந்து உங்களை இயக்குறாருன்னு அர்த்தமாயிடாது. அறிவு கூர்மை இருந்தா உங்க விருப்பம் நிறைவேறுது. அறிவு கூர்மை இல்லை அப்படின்னா உங்க விருப்பம் நிறைவேறுது. சரியா? இப்ப இந்த அறிவு கூர்மைக்கு தான் மனசுன்னு உங்களுக்கு உங்க கையில இந்த பிரபஞ்சம் கொடுத்துச்சு. இந்த மனசை கொடுத்ததுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு தான் இருக்கு. அம்மா அப்பா சரியில்லைன்னா மனசே வராது, ஆட்டிசம் வந்துடும். நீங்க நினைச்சுக்காதீங்க ஆட்டிசம்ங்கிறது பிறவி நோய். புரியுதுங்களா? இதுல டாக்டருங்க என்ன வேணா சொல்லிட்டு ஆய்வு பண்ணி நம்ம அந்த ஆய்வுக்கு எல்லாம் போல, அவங்களுக்கு சரி தப்புன்னு சொல்ல வரல. ஆட்டிசம்ங்கிறது ஒரு குழந்தைய தன் கவனத்தால ஈர்க்கலங்கிறது தான் பொருள். தாய் தந்தையர் இருவரும் அந்த குழந்தைக்கு நேரம் கொடுத்து, புரியுதுங்களா, அதோடைய கண்ணை தான் கண்ணோட இணைக்கல, கண்ணுக்கும் முடிச்சு போடணும். ஒரு குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க கை தட்டுவீங்க, இப்படிங்க அப்படிங்க. அது கவனத்தை முதல்ல அட்டென்ஷன் உங்க மேல வர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு மட்டும் இல்ல, அப்புறம் காதுக்கு நிறைய ரைம்ஸ் எல்லாம் பாடுவீங்க. சாஞ்சாடுன்னு சொல்லிட்டு நீங்க ஆடி காட்டினாதான் அது ஆடும். சாஞ்சாடுன்னு அதுக்கு என்னன்னு தெரியாது. அடுத்த வார்த்தை நீங்க ஆடுறத பார்த்துட்டு சாஞ்சாடுன்னு தெரிஞ்சிடும். அப்ப காதையும் கூப்பிட்டு வந்து உங்களோட முடிச்சு போடுறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புள்ளையோட கண்ணை கொண்டு வந்து முடிச்சு போட்டீங்க, அந்த புள்ளையோட காதை கொண்டு வந்து முடிச்சு போட்டீங்க, அடுத்தது அந்த புள்ளை என்ன பேசணுங்கிற வாயையும் கொண்டு வந்து உங்களோட முடிச்சு போடுறீங்க. புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கா? இந்த முடிச்சு போடலன்னு வச்சுக்கீங்க, அது உங்களோட பற்றுல வரல, உங்களை பற்றுலன்னொடனே அதுக்கு எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஏன் பார்க்கணும், எங்க கேட்கணும், எதுக்கு கேட்கணும், எப்படி பேசணும், எதுவுமே தெரியல. இதெல்லாம் தெரியாது ஆட்டிசம். கரெக்டா? ஆட்டிசம் குழந்தைய பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருப்பீங்க. இத என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவா இருந்து இப்படி மாறிட்டாங்க. இருக்கிறதுலே முருகர் ஹைப்பர் ஆக்டிவ். முருகரை அவங்க அம்மாவால வளர்க்க முடியல. 6 பேர் தேவைப்பட்டாங்களாம். இது புள்ளையா இது அப்படின்ட்டு, என்னால ஒருத்தவளால வளர்க்க முடியல, முதல்ல இவளுக்கு 6 வேலைக்காரியை கூப்பிட்டுவா, 6 பேர்த்த 6 பிரிச்சு கொடுத்துரு. கிருஷ்ணருடைய கதையும் முருகருடைய கதையும் ஒரே கட்டத்துல வரும். அம்மா என்ன சொல்றாலோ அதுக்கு எதிர்மாறா செய்வோம். கட்டி போட்டாலும் அடங்க மாட்டான், அவுத்துட்டு ஓடிடுவான். என்னடா திருடின அப்படின்னு அவனை கேட்டா என்னதான் திருடின. புரியுதுங்களா? எண்ணத்தை திருடுறவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. கோபிகளுடைய எண்ணத்தை எல்லாம் திருடி வச்சுக்கிட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். அவங்க எண்ணத்தெல்லாம் திருடிட்டு இவன் எண்ணத்தை கொடுத்துட்டான்.
கொடுத்துட்டானா அவங்களுக்கு கிருஷ்ணாங்கிறத தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. அப்ப அவங்க என்ன எங்க போச்சு? கொஞ்சம் யோசிங்க. சங்கீதா அம்மாவை தான் என்ன யோசிக்கும்? கிருஷ்ணா நல்லா இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு சங்கீதா அம்மா இப்பதான் காலேஜ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் எல்லாம் ஆகல, இப்பதான் கிருஷ்ணனை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்க வைக்கலாம். இப்படிதானே தோணும், இயல்பா இப்படிதானே தோணும். ஆனா கிருஷ்ணனை பார்த்த உடனே இவங்களே இல்ல, இவங்களுக்குள்ள ஃபுல்லா கிருஷ்ணன் தான் இருக்கும். அவன் அதெல்லாம் சொல்றான், மாயம் செஞ்சிட்டான், மயக்கிட்டான், தேவனை வச்சுட்டான், மை வச்சுட்டான். புரியுதுங்களா? இதே மாதிரி எனக்கும் உண்டு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெண் சீடர் சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஆண் சீடர் சொன்னாரு, மை வச்சுட்டாரு எங்களுக்கு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு மேலிங்களையும் பார்த்துட்டு, உனக்கு மை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதுல வேற சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? சொன்னார் ஒருத்தர். வெளியே வந்த பிறகுதான் தெரியுது, அவர்கிட்ட இருக்கும் போதெல்லாம் என்னவோ நடக்குது. இப்ப இந்த எண்ணத்தை கொல்றதுன்னு இருக்குல்ல, எண்ணத்தை கொல்றது திருடுறது எல்லாம் ஒண்ணுதான். ஒருத்தவங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை திருடிட்டா அப்படின்னா அது என்னது? அங்க வெறுமை ஏற்படுது. உங்க வீட்டுல இருந்து ஒரு பொருள் திருடிட்டு போயிட்டான்னா பொருள் ஞாபகம் இருக்காது, திருடினவன் தான் ஞாபகம் இருக்கும். அடுத்தது அவனை எங்க பார்த்தாலும் என் பொருளை திருடிட்டான் திருட ஞாபகத்துக்கு வரானா இல்லையா? அதே மாதிரி எண்ணங்களை திருடிட்டு போன கண்ணன் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கான். சரியா? அப்ப கண்ணன் மனதை மயக்கக்கூடியவன். மனதை கொள்ளை அடிக்கிறான், மனசை திருடுறான். அவன் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆனா யாரும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலப்பா யாரும். புரியுதுங்களா? அவனை நீங்க கூகுள்ல தட்டினாவே இவ்வளவு கம்ப்ளைண்ட், அவன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பாருங்க. பெண்டிங் கேஸ் நிறைய இருக்கு. இன்னைய வரைக்கும் எந்த போலீஸும் அதை கண்டுபிடிச்சு தீர்க்கவும் முடியல. முடிஞ்சு அது கதை இல்லையா? சரி, அப்ப நமக்கு மனம்னு ஒண்ணு இருக்கு. மனம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த மனம்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? வெளி உலக அறிவு. மனம்னா வெளி உலக அறிவு, வெளி உலக தேடல். ஆச்சா? இன்னொன்னு உள் உணர்வு. மனம்னாவே உள் மனம், நடுமனம், வெளி மனம்லாம் கிடையாது. மனம்னாவே அது வெளியே தான். இந்த ரோபோ படத்துல, இந்த எந்திரன் படத்துல ஒரு சிப்பு போடுவாங்க பாருங்க, ஒரு ரெட் சிப் இல்லையா? அந்த மாதிரி வெளியிலிருந்து நமக்குள்ள வர்ற ஒரு சிப்பு இருக்கு. அந்த சிப்புல யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. உங்களுக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, வாதியாரு. அந்த இன்ஃப்ளூயன்சர் நல்லா இருந்தா நீங்க நல்லவங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் சரியில்லைன்னா நீங்க கெட்டவங்க. புரிஞ்சா? அதனாலதான் முன்னாடி சொல்லுவாங்க, முன்னாடிலாம் தாய் தான் வளர்ப்பாங்க பிள்ளைய, தகப்பன் வளர்க்க மாட்டான். அதனாலதான் இப்ப ஒரு பழமொழி உண்டு, தாயை போல உள்ள, நூலை போல சேலம். ஒரு நூலை வச்சு சேலை அப்படிதான் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். பட்டு நூல் போட்டா பட்டு புடவை வரப்போகுது, காட்டன் நூல் போட்டா காட்டன் சாரி வரப்போகுது. அதே மாதிரி ஒரு அம்மா எப்படி இருக்காளோ அவளை வச்சுதான் அந்த புள்ள வளரும். சும்மா சொல்லிக்குவாங்க இது அப்பா மாதிரின்னு. வளர்க்கறது யாரு? இந்த சிப்ப பொறுத்துற வேலை யாருக்கிட்ட இருக்கு? அம்மா கிட்ட. அப்ப அம்மா ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பிள்ளைக்கு. எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 10, 11.
அதுக்கப்புறம் அது வெளி உலகத்தாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்பதான் அம்மா வந்து 13 வயசு 12 வயசு வரும்போதெல்லாம் இந்த புள்ள என் புள்ளையே இல்லைன்னு திட்டுவாங்க. இது நான் வளர்த்த புள்ளையே இல்ல, மாறி வந்திருக்கு, இல்ல கொஞ்சம் வித்தியாசம் நிறைய தெரியுது என் பிள்ளைகிட்ட. இந்த டீனேஜ்னு வரும்போது என் பிள்ளைகிட்ட நிறைய வித்தியாசத்தை பாக்குறேன். இப்போ பாக்குறீங்களா? அது வரைக்கும் அது குழந்தை, அதுக்கப்புறம் அது இண்டிவிஜுவலிட்டியா மாறுது. இண்டிவிஜுவலிட்டியா மாறுதுன்னா நிறைய பேத்துக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணு. அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர் கிடைக்கிறாங்க. ஃப்ரெண்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க, வாதியார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, நல்லவனும் இன்ஃப்ளூயன்சரா இருக்கான், கெட்டவனும் இன்ஃப்ளூயன்சரா இருக்கான். நல்லது கெட்டது எல்லாத்தையும் வெளி உலகம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். இப்படி வெளி உலகம் கத்துக் கொடுத்துச்சு பாருங்க. இதுக்கு பேரு சங்கீதா, லட்சுமி, ராஜலட்சுமி, சத்யவாணி, SSK ஐயா, சுந்தரி அம்மா, ஆனந்தி, செந்தில்குமார். வெளி உலகம் கத்துக் கொடுத்ததை தாண்டி உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு எதுவும் தெரியும். பசிய மறந்துட்டீங்க, ருசிய மறந்துட்டீங்க, உங்க உள்ளுணர்வை மறந்துட்டீங்க. நீங்க யாருன்னு கேட்டா உடனே எங்க போவோம் அப்படின்னா வெளியில இருந்து வந்த மெமரி கார்டுக்கு தான் போகும். சரியா? இதெல்லாம் இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பாம்பேல இருந்து சுப்பிரமணிய ஐயான்னு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்க 2 நாளா ஒரு கேள்வி கேட்டு பேசணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி. உயிரை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் வகுப்புல கேட்டுட்டாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க கேட்டாரு, பதில் சொல்லணும்ல, அது அப்படியே உங்களுக்கும். அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, உயிர் வந்து எப்படி போகுது, உயிர் பிரிஞ்சு எப்படி போகுது, எப்படி உடம்பு எடுக்குது, எப்படி உடம்ப செலக்ட் பண்ணுதுன்னு தான் கேட்டார். அந்த கேள்விக்கு நிறைய பதில் தேட வேண்டியது இருக்கு. கேள்வி ஒண்ணுனாலும் அந்த கேள்வியை புரிய வைக்கிறதுக்கு நிறைய பதில் கொடுத்தாதான் கேள்வி புரியும், கேள்விக்கு பதிலும் புரியும்.